சுட்டி குழந்தைகளா, இன்னைக்கு உங்களுக்காக ஒரு தெனாலிராமன் கதையோடு வந்திருக்கேன். சமயோஜித புத்தி. விஜயநகர அரசவை நிரம்பி வழிந்தது. கிருஷ்ணதேவராயர் அரியணையில் அமர்ந்திருந்தார். காவலன் உள்ளே நுழைந்து அரசருக்கு தலை தாழ்த்தி வணக்கம் செய்தான். அரசே, வாயிலில் ஒரு புதியவர் தங்களை சந்திக்க வேண்டும் என கேட்கிறார் என்றான். யார் அவன்? என்ன வேண்டும் என்று அரசர் கேட்க, காவலன் சொன்னான், அரசே, உடலெல்லாம் நீல வண்ணமாக இருக்கு. தான் ஒரு சிறந்த மந்திரவாதி எனச் சொல்கிறார். அது மட்டுமல்லாமல் உங்கள் முன் தன் மந்திர தந்திர அற்புதங்களை செய்து காட்ட விரும்புகிறாராம். அப்படியா என சிறு பிள்ளை போல் குதூகலித்த மன்னர், அவனை உள்ளே அனுப்பு என காவலனுக்கு கட்டளையிட்டார். அரசவைக்குள் நுழைந்தவன் 6 அடி உயரத்தில் ஆஜானுபாகுவாக இருந்தான். தனது மார்பு தெரியும்படி ஒரு மேல் சட்டை அணிந்திருந்தான். உடல், முகம் எல்லாம் நீல வண்ணமாக இருந்தது. நீ யார்? எங்கிருந்து வருகிறாய் என்று மன்னர் கேட்டார். அவனோ, நான் கடல் கடந்து ஒரு தீவிலிருந்து வருகிறேன். எனக்கு ஒரு நாள் வனதேவதை காட்சியளித்தார். அவர்தான் எனக்கு மாய சக்தியை பரிசளித்தார். நான் உங்களுக்கு என் சக்தியை செய்து காட்டட்டுமா என்றார். மன்னருக்கு ஆவல் உண்டாயிற்று. என்னதான் செய்கிறான் என்று பார்ப்போம், உடனே செய்து காட்டு என்றார். அவன் கண்களை மூடினான். வாய் ஏதோ முணுமுணுத்தது. கைகளை தட்டினான். எங்கிருந்தோ வெள்ளை புறா ஒன்று பறந்து வந்து அவன் தோளில் அமர்ந்தது. அவையிலிருந்த அனைவரும் வியப்பில் ஆழ்ந்து கைதட்டி அவனை பாராட்டினார்கள். தெனாலிராமன் வந்து அவனது கைகளை ஆச்சரியத்தோடு தொட்டு பார்த்து, நல்லா உடம்ப வச்சிருக்க என்று கூறினான். மன்னா, தங்களுக்கு அந்த வனதேவதையை பார்க்க ஆசையாய் இருக்கிறதா என்றான். மன்னரும் ஆமாம் என்றார். மன்னா, வெள்ளிக்கிழமை மாலை மங்கில் சூழ ஆரம்பிக்கும் நேரம் நீங்கள் மலைக்கோவிலுக்கு பின்புறம் உள்ள வனத்துக்கு வாருங்கள். உங்களுக்கு வனதேவதையை அறிமுகம் செய்து வைக்கிறேன் என்றான். மந்திரியார் ஒருவர் எழுந்து, மன்னவா, முன்பின் தெரியாத ஒருவனை நம்பி நீங்கள் போகக்கூடாது. போக ஆசை இருந்தால் பரிவாரங்களுடன் செல்லுங்கள் என்றான். மன்னா, மன்னிக்க வேண்டுகிறேன். கூட்டமாக வந்தால் வனதேவதை தோன்ற மாட்டாள். நீங்கள் தனியாகத்தான் வர வேண்டும் என்றான் மந்திரவாதி. மன்னரின் ஆசை அடங்கவில்லை. நான் வருகிறேன் என்று உறுதியளித்தார். தெனாலிராமன் ஒன்றும் சொல்லவில்லையே என பார்த்தார் மன்னர். ஆனால் தெனாலிராமன் அவையில் இல்லை. வெள்ளிக்கிழமையும் வந்தது. மன்னா, வேண்டாம் என்றனர் மந்திரிகள். ஆனால் மன்னருக்கு வனதேவதையை பார்க்கும் ஆசை அடங்கவில்லை. இது என் சுய விருப்பம், யாரும் தலையிட வேண்டாம் என்று உத்தரவு போட்டுவிட்டு குதிரை மீதேறி மலைக்கோவிலை நோக்கி சென்றார். மந்திரவாதி மன்னரின் வரவை எதிர்பார்த்து காத்திருந்தான். மன்னா, வரவேண்டும் என்று முகமன் கூறி மன்னரை வரவேற்று கைதட்டினான். மந்திரவாதி கைதட்டியவுடன் மறைவிலிருந்த பல வீரர்கள் வந்தனர். அவர்களை பார்க்காமலே இவரை கண்ட துண்டமாக வெட்டி போடுங்கள் என்றான். அவர்கள் மன்னரை விட்டுவிட்டு மந்திரவாதியை நெருங்க, அப்போதுதான் வீரர்கள் முகத்தை பார்த்தான். தனது வீரர்கள் அல்ல, அவர்கள் மன்னரின் வீரர்கள் என்பது புரிந்தது மந்திரவாதிக்கு. என்ன மந்திரவாதி, உன் மாயவித்தை என்னானது என்று கேட்டபடி தெனாலிராமன் வர, அவன் பின்னாலேயே மந்திரவாதியின் ஆட்களின் கைகளையும் கட்டி தளபதி இழுத்து வந்தார். நடப்பதெல்லாம் பார்த்த மன்னர் நடப்பது கனவா அல்லது நனவா என்று புரியாமல் தவித்து நிற்க, தெனாலி என்ன நடக்கிறது என்பதை அவருக்கு விவரித்தார். மன்னா, மந்திரவாதியின் உடல் நீல நிறத்தில் இருந்தது. எனக்கு சந்தேகத்தை தர அவனை பாராட்டுவது போல அவனது கைகளை பற்றியதில் என் கைகளில் அவனது நீல நிறம் ஒட்டி கொண்டது. அவன் உடலுக்கு வண்ணம் பூசி இருக்கிறான் என்பதை உணர்ந்தேன். உடனே நான் வெளியேறி நமது தளபதியிடம் சொல்லி நமது வீரர்களை மந்திரவாதியை பின்பற்றி உளவறியச் சொன்னேன். அவன் நான் நினைத்தது போல நமது பகை நாட்டின் ஒற்றன், தங்களை கொல்ல திட்டமிட்டுள்ளான் என்பது வெட்ட வெளிச்சமானது. நமது வீரர்களை ஒளிந்திருக்கச் சொல்லி நீங்கள் வரும்போது அவர்களை கட்டி போட்டு நம் வீரர்களை அவன் ஆயுதத்துடன் வரச் சொன்னேன் என்று கூறி நிறுத்தினார் தெனாலிராமன். தன் உயிரை தந்திரமாக காப்பாற்றிய தெனாலிராமனுக்கு நன்றியை தெரிவித்து அவனை கட்டித் தழுவினார் கிருஷ்ணதேவராயர். என்ன குழந்தைகளா, நாமும் எப்பொழுதும் எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும். கண்கவரும் கவர்ச்சியை எண்ணி அதன் பின்னால் சிந்திக்காமல் செல்லக்கூடாது. மீண்டும் உங்களுக்காக வேறு ஒரு கதையுடன் வருகின்றேன். நன்றி.